குட் மார்னிங் டே 42. இன்னைக்கு மெயின்டெனன்ஸ்க்காக ஸ்விம்மிங் கிளாஸ் லீவ், அதனால் இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்தோம். இன்னைக்கு லஞ்சுக்கு பீன் சட்னி தோசையும் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தட் வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் க்யூட். அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, சேத்தன் பகத் 12 இயர்ஸ். அந்த புக் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவரோட புக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா புக்ஸுமே படித்து முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா தட்டுவடை செட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பழமுதிரில் நேற்று சில வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க மறந்துட்டேன். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட குர்த்தி பிராண்ட் ஒன்று இருக்குதுன்னு நான் நிறைய விலாகில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக்ஸில் தான் குர்த்திஸ் கோஆட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி, ஃபெஸ்டிவலுக்கு வியர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை நாங்கள் ரேண்டமாக ஒரு எக்ஸ்போவில் பார்த்தோம். வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதை தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். கூடிய சீக்கிரம் ஷூட் பண்ணி நான் ஃபெம்சியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வியர் பண்ணால் எப்படி இருக்குன்றதையும் நான் சும்மா இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெஸ் வந்தால் அது ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குன்றது செக் பண்ணுறது வழக்கம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.